ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி பௌர்ணமி வியாழக்கிழமைங்க. மாலை நேரம் வரை விசாக நட்சத்திரமும் இருக்குது. முருகப்பெருமானுக்குரிய நாளும் அதி அற்புதமான இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் நமக்கு அதிக அளவு பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க. அதோட சோடச கலை நேரமும் வருதுங்க. சோடச கலை நேரம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அகத்திய மகாமுனிவரால் நமக்கு அருளப்பட்ட அதி அற்புதமான நேரம். நம்ம என்ன நினைச்ச என்ன கேட்டாலும் நடக்கும். இந்த நேரத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பண வரவை தரும் பௌர்ணமி பரிகாரம். இந்த ரெண்டு பரிகாரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எளிமையான பரிகாரங்கள், அதே சமயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள், எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் தாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதாவது வியாழக்கிழமை 7:48 வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்க. இந்த பௌர்ணமி முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சோடச கலை நேரம் ஆரம்பிக்குங்க. சோடச கலை நேரம் அப்படின்றது 2 மணி நேரம் இருக்குங்க. அதனால பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியில 1 மணி நேரமும் சோடச கலை நேரம் இருக்குங்க. அதாவது மாலை 6:48 மணிலிருந்து 8:48 மணி வரை சோடச கலை நேரம் இருக்குங்க. இந்த நேரத்தில் நாம வேண்டிய வரத்தை நாம் பெறுவதற்கு பச்சரிசியை வச்சு எப்படி பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. சோடச கலை நேரம் அப்படின்றது மிகவும் முக்கியமான நேரம். இந்த நேரத்துல தான் நம்முடைய சித்தர்கள் தங்களுடைய வரங்களையும் சக்திகளையும் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் மிகுந்ததாக இருக்குங்க இந்த நேரம். இந்த சோடச கலை நேரத்தில் நாம வேண்டிய வரத்தை பெற முடியும். அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அகத்திய மகாமுனிவரால் நமக்கு அருளப்பட்ட இந்த சோடச கலை நேரம் நிறைய பேர் செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த நேரத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சோடச கலை நேரம் ஆரம்பிக்க நேரத்தில் நாம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுக்கணுங்க. நாம பௌர்ணமி பூஜை எப்படி செய்வோம் அந்த பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அடுத்ததாக நம்ம கையால் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சு பரப்பி பூஜை அறையில் வைக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கலர் பேப்பரு, அதில் பச்சை நிற பேனாவில் நம்ம எழுதணுங்க. அது பென்னாக இருக்கலாம், இங்காக இருக்கலாம், மார்க்கராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கலர் நூல், அந்த பேப்பரை கட்டுறதுக்கு ஒரு நூல், அது நம்ம துணி தைக்கிற நூலாக இருக்கலாம், உள்ளன் நூலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாங்க. ஆக மொத்தத்தில் மஞ்சள் கலர் நூல், பச்சை கலர் பென்னு, ஒயிட் கலர் பேப்பர், ஒரு சின்ன தாம்பால் தட்டு, இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி நம்ம கையால் எடுத்து போடணுங்க. நம்ம கையால் அந்த தட்டில் பச்சரிசி எடுத்து போட்டுட்டு அந்த பேப்பரில் நமக்கு என்ன தேவையோ அதை எழுதணுங்க. அதாவது நேர்மறையாக எழுதணும். உதாரணத்துக்கு கடன் அடையணும் அப்படின்னு எழுதாம பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு எழுதணுங்க. நோய் சரியாகணும் அப்படின்னு எழுதாம உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு எழுதணுங்க. நான் இப்போ பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நான் டெமோக்காக உங்களுக்கு எழுதி காட்டுறேங்க. நான் சாயந்தரமா தான் இந்த பூஜையை பண்ணுவேன். நீங்க செய்யறவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி டெமோக்காக நான் எழுதியிருக்கேங்க. பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு எழுதிட்டு அந்த பேப்பரை நம்ம எப்படி எழுதியிருக்கிறோமோ அதே வாக்கில் தாங்க அதை சுருட்டி அந்த மஞ்சள் கலர் நூலால் நல்லா கட்டினங்க. கட்டிட்டு அதை அந்த பச்சரிசி மேலே வச்சுருந்தங்க. பச்சரிசி மேலே வச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 2 மணி நேரமும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பூஜை அறையிலே உட்காந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஏதாவது சொல்லி பூஜை அறையிலே உட்காரலாம். 2 மணி நேரம் உட்கார அளவுக்கு யாருக்குமே இப்போ பொறுமை இல்லைங்க. அதனால் இதை செஞ்சு வச்சுட்டு ஆனால் அந்த 2 மணி நேரமும் நீங்கள் பாசிட்டிவாக மட்டுமே நினைக்கணுங்க. அந்த நேரத்தில் சண்டை போடுறது, கடன் வாங்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம எதிர்காலத்தில் பாசிட்டிவாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அந்த மனநிலைமையில் நீங்கள் இருந்துகிட்டே உங்கள் வேலையை கூட செஞ்சுக்கலாங்க. 2 மணி நேரம் கழித்து, அதாவது சோடசக்கலை நேரம் முடிஞ்ச உடனே அந்த சீட்டை எடுத்து பச்சை கருப்பூரத்தை வச்சு கொளுத்திடணுங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். தாம்பாளத்தில் வச்சுருக்கிற அந்த பச்சரிசியை மிக்சி ஜாரில் போட்டு 1-2 உடைச்சிட்டு எறும்பு இருக்கிற இடத்துல எறும்புகளுக்கு உணவாக போட்டுடலாங்க. அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு நம்ம உணவாக கொடுத்துடலாங்க. வேண்டுதல் வச்சு எழுதி வச்சு அந்த சீட்டை சோடச கலை நேரம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிருந்தங்க. பச்சரிசியை நம்முடைய நேரத்துக்கு ஏற்றால் போல் நாளைக்கோ இல்லை நாளை மறுதினமோ 1-2 உடைச்சி எறும்புகளுக்கு போடலாம். அதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா எறும்புகள் உடனே எடுத்துக்கும். இல்லை பறவைகளுக்கு கூட நம்ம உணவாக வச்சிடலாங்க. இந்த 2 மணி நேரத்தில், அதாவது சோடச கலை நேரம், அகத்திய மகாமுனிவரால் நமக்கு அருளப்பட்ட இந்த சோடச கலை நேரத்தில் வெறும் 5 நொடி மட்டும்தான் நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும்
கிடைக்கும். அந்த 5 நொடி எப்போ வரும் அப்படின்றத யாராலுமே சொல்ல முடியாதுங்க. அந்த 2 மணி நேரத்தில் 5 நொடி. நான் அதனால தாங்க சொல்கிறது, இந்த 2 மணி நேரமும் நம்ம பாசிட்டிவாகவே நினச்சிட்டு இருக்கணும். நம்ம அந்த 2 மணி நேரத்தில் அந்த 5 நொடியில் நம்ம என்ன கேட்குறோமோ அதை உடனே நடந்துரும் அப்படின்றதுனால பாசிட்டிவாகவே நினைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த 2 மணி நேரத்தில் பாசிட்டிவாகவே நினைங்க. உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நினச்சிக்கோங்க. இந்த 2 மணி நேரத்தில் ஏதோ ஒரு 5 நொடி மட்டும்தான் நமக்கு நாம வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த 2 மணி நேரமும் இந்த சீட்டை வந்து பச்சரிசி மேலே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு அந்த பேப்பரை வந்து நல்லா எரிச்சிருந்தாங்க. எரிச்சிட்டு இந்த தூசை வந்து வெளியேற்றுமே நம்ம தூவி விட்டுருந்தாங்க. அவ்வளோதாங்க பரிகாரம். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மாதத்தில் பௌர்ணமி முடிகிற நேரத்துலையும் இந்த சோடசக்கலை நேரம் வரும். அதோட அமாவாசை அன்னைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் வருங்க. இந்த 2 சோடசக்கலையும் யாரெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை இன்னைக்கு வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தில் நம்பிக்கையோடு செய்து வேண்டிய வரங்களை பெற்று நலமுடன் வாழலாங்க. இப்போ இது ஃபுல்லாக எரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இது வெளியேற்றுமே ஊதி விட்டு பாருங்க. அவ்வளோதாங்க இந்த பரிகாரம். இது வந்து எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தான். வீட்டில் இருக்கிற பொருள் பச்சரிசி எல்லார் வீட்லையும் இருக்கும், பச்சை கற்பூரம் எல்லார் வீட்லையும் இருக்குங்க, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், கிரீன் கலர் பென், இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஆனால் இதுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பண வரவை தரும் பௌர்ணமி பரிகாரம். இதுவும் ஒரு தாந்திரிக பரிகாரம் தாங்க. இதுவும் ஒரு எளிமையான பரிகாரம் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பண வரவை அதிகரிக்க பௌர்ணமி பரிகாரம். நம்முடைய வழிபாட்டு முறைகளில் திதிகளுக்கு எப்போவுமே தனித்து உண்டுங்க. அதனால தான் எல்லா வழிபாடும் விசேஷமான நாட்களும் திதியினை அடிப்படையாக கொண்டே நாம் வந்து கொண்டாடுறோம். அந்த வகையில் அமாவாசை பௌர்ணமி திதி முக்கியமான ஒரு வழிபாட்டு தினமாக கருதப்படுதுங்க. இதில் வந்து அமாவாசை திதியானது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகும். பௌர்ணமி திதியானது குலதெய்வ வழிபாடு, சந்திர வழிபாடு போன்ற அனைத்து வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் இன்னைக்கு வரக்கூடிய வைகாசி மாதத்தில் பௌர்ணமி திதியில் நாம செய்யும் இந்த எளிய வழிபாடு நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த வழிபாட்டை இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேல, அதாவது 6:30 மணிக்கு மேல நிலவு தெரிய நேரத்துல தாங்க செய்யணும். பௌர்ணமி தேதி நேத்தே தொடங்கி இருந்தாலும் இன்னைக்கு வந்து 7:48 வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குங்க. அதோட இன்னைக்கு வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள். அதே போல மாலை வேளையில விசாக நட்சத்திரமும் இருக்குங்க. இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள். இத்தகைய அற்புதமான நாள நாம செய்யும் இந்த பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில அளப்பரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வழிபாடு செய்ய இன்னைக்கு மாலை ஒரு சின்ன தட்டு, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கிண்ணம், கண்ணாடி பவுலு, இல்லை வந்து அகல் விளக்கு, எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 மாதம் வரைக்கும் அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பொருள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு அகல் விளக்கு தாங்க எடுத்துக்கிறேன். புது அகல் விளக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது 1 மாதம் வரைக்கும் பூஜை அறையில் இருக்க போகுது அப்படின்றதுனால புது அகல் விளக்கு. அதை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் ஒரு 5 ரூபாய் நாணயம். 5 அப்படின்றது குபேரருக்கு உரிய நாள், வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால இந்த 5 ரூபாய் நாணயம், கல்லுப்பு, இந்த 3 பொருள் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்பவும் போல நீங்க பௌர்ணமி பூஜை எப்படி பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, நீங்கள் எந்த பொருள் எடுத்து வச்சுருக்கிறீங்களோ, அது கண்ணாடி பவுலாக இருக்கலாம், தட்டாக இருக்கலாம், இல்லை அகல் விளக்காக இருக்கலாம், அதில் வந்து உங்கள் கையால் கல்லுப்பு எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த 5 ரூபாய் நாணயத்தை வைக்கணுங்க. வச்சுட்டு நல்லா கடவுள்கிட்ட எல்லாம் சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால பெருமாளை நல்லா வேண்டிக்கிட்டு இதை அப்படியே கொண்டு போய் நிலவு எங்கே தெரியுதோ அந்த இடத்துல இந்த தட்டை நிலவுக்கு காட்டி நீங்கள் வந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி என்னுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. உங்களால் முடியும்னா 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அந்த நிலவு தெரிகிற இடத்துலையே இருந்துட்டு அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. பௌர்ணமி தினம் சந்திர பகவானுக்கு உரிய நாள். அன்றைய தினத்தில் சந்திரனுக்குரிய அதிதேவதையான சிவபெருமானுக்கு முகந்த நாள். அதனால் பௌர்ணமி பரிகாரத்தில் இந்த மந்திரத்தை சொல்கிறது நமக்கு மேலும் நன்மை தருங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லுப்போட நிறம் வந்து வெண்மை, இது வந்து சந்திரனுக்கு உரியது. கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்தியது. அதில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயம் குபேரருக்கு உரியது. இன்றைய தினம் குபேர வழிபாட்டிற்கு உரிய, செல்வத்திற்கே அதிபதியான குபேரருக்கு உரிய நாள். இத்தனை தெய்வங்களின் அனுகிரகத்தையும் ஒன்றாக பெற்றுத்தரக்கூடிய அருமையான பரிகாரம், அதே சமயத்தில் எளிமையான பரிகாரம். இப்படி வழிபாடு செஞ்ச பிறகு இந்த உப்பு நாணயம் இருக்கிற தட்டை வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்த மாதம் இந்த நாணயத்தை எடுத்துட்டு கல்லுப்பை வந்து கால்படாத இடத்துல கரைச்சி விட்டுருங்க, இல்லைன்னா சிங்கில் கூட கரைச்சி ஊற்றிடலாங்க. மறுபடியும் இதே போல் பழைய நாணயத்தையும் புது கல்லுப்பையும் வச்சு வழிபட்டு பூஜை அறையில் வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரலாங்க. இதன் மூலம் வீட்டில்
செல்வ வளம் அதிகரித்து பணவரவு தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறலாங்க. நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுக்கும் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கல்லுப்பு வீட்டில் இருக்கிற கல்லுப்பே இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு 5 ரூபாய் நாணயம், ஒரு அகல் விளக்கு, அவ்வளோதாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையிடும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர்.